நீங்க கூகுள் அதிகமா பண்ணுவீங்களா? அதுவும் கூகுள் சர்ச் இன்ஜின் அதிகமா யூஸ் பண்ணுவீங்களா? அங்க இந்த இமேஜ் எல்லாம் அதிகமா சர்ச் பண்ணீங்கன்னா அங்க நிறைய செலிபிரிட்டியோட போட்டோஸ் எல்லாம் மார்க் பண்ணி நிறைய பேர் போட்டிருப்பாங்க. சோ இந்த பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி போட்டோ எல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா அதை வந்து போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுவாங்க, சைபர் செக்யூரிட்டிக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா நம்மள மாதிரி பட்ட ஆட்கள் இந்த மாதிரி போட்டோ, அதாவது நம்மள மாதிரி உள்ள போட்டோ அங்க நம்ம பார்த்தோம்னா நம்ம அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா போக வேண்டாம். ஏன்னா கூகுளோட சர்ச் இன்ஜின்ல அதுக்குன்னு நிறைய வழிமுறைகளை கொடுத்திருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணியே நம்ம வந்து கூகுள் சர்ச் இன்ஜின்ல வந்து ரிமூவ் பண்ணிட முடியும். நம்ம ரிமூவ் பண்ண முடியாது, நம்ம ரிக்வஸ்ட் பண்ணா கூகுள் முறையா அதை வெரிஃபை பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த மெத்தட் ஆல்ரெடி இருக்கு. அத இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப எளிமையா அப்டேட்டா கொடுத்திருக்காங்க. அது கூடிய சீக்கிரத்துல நம்மளும் அனுபவிக்க போறோம். சோ அதுக்கு முன்னால அவங்களுடைய பிளாக்ல இந்த ஆர்டிக்கலை போட்டிருக்காங்க. ஒரு சில வீடியோவும் லீக் அவுட் ஆயிருக்கு. சோ அதை பத்தின டீட்டெயிலான விஷயத்த நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். வழக்கமா நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கூகுளோட சர்ச் இன்ஜினுக்குள்ள போறதுக்கு நான் யூஸ் பண்ண ப்ரௌசர் தான் கூகுளோட குரோம். சர்ச்ல போயிட்டு ஒரு செலிபிரிட்டியோட நேம் நான் டைப் பண்ணி அவங்களுடைய இமேஜை நான் வந்து சர்ச் பண்ண போறேன். இப்போ சர்ச் ரிசல்ட் கொடுத்துருச்சு. நான் என்ன பண்றேன், ஆல் நியூஸ் இமேஜஸ், அவங்கள சார்ந்த நிறைய போட்டோவை நான் கூகுளோட சர்ச் இன்ஜின்ல சர்ச் பண்ண போறேன். இமேஜஸ் கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா நிறைய போட்டோ இருக்கு. அதுல ஒரு போட்டோவை நான் செலக்ட் பண்றேன். இந்த போட்டோவை செலக்ட் பண்ணிட்டேன். இந்த போட்டோவை கூகுளோட சர்ச் இன்ஜின்ல இருந்து ரிமூவ் பண்ணு. அதுக்கு மேல ஒரு 3 டாட் இருக்கு பாருங்க, அந்த இமேஜுக்கு மேலே ரைட்ல எக்ஸுக்கு முன்னாடி அதை நான் கொடுத்தா இங்க ரிமூவ் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. பொதுவாகவே நீங்க பாக்குற எல்லா போட்டோவையும் அந்த டயத்துல செலக்ட் பண்ணி கூகுளுக்கு ரிக்வஸ்ட் பண்ண முடியாது. தற்சமயம் ஒவ்வொரு போட்டோவை தான் நீங்க கூகுளுக்கு ரிக்வஸ்ட் பண்ண முடியும். பட் அதுக்குண்டான அப்டேட் தான் இப்போ வெளியிட்டு இருக்காங்க. மொத்தமா செலக்ட் பண்ணி நம்ம ரிக்வஸ்ட் பண்ணலாம். இப்ப இருக்கிற மெத்தடை நான் உங்களுக்கு காட்டுறேன். ரிமூவ் ரிசல்ட், இதுல நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு சூஸ் பண்றேன். இட் ஷோஸ் அ செக்ஷுவல் இமேஜ் ஆஃப் மீ. தட்டின உடனே ரிப்போர்ட் அ லீகல் ரிமூவல் இஷ்யூ. இது எல்லாத்தையும் படிச்சு பாத்துக்கோங்க. பாக்ஸா கொடுத்துருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு நான் பதிவு பண்றேன். உங்களுடைய இன்ஃபர்மேஷன், பேரு, எங்க இருந்து, எல்லா டீடைல்ஸையும் பதிவு பண்ணுங்க. நீங்க அந்த போட்டோவை எந்த வெப்சைட்ல பாத்தீங்களோ அதோட லிங்க் இதுல பதிவு பண்ணுங்க. எல்லாத்தையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க, சிக்னேச்சர் கொடுங்க, சப்மிட் பண்ணுங்க. அவ்வளவுதான். சரிங்களா? மத்த விஷயங்களை எல்லாத்தையும் கூகுள் பாத்துக்கும். இது இல்லாம இன்னும் டீப்பா நிறைய விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அது கூகுள் கிட்ட இருக்கு. அது என்னன்னா நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பாக்ஸ் இருக்குல்ல, இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோவை கூகுள்காரன் ரிமூவ் பண்ணிடுவான். அவனுடைய சர்ச் ரிசல்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவான். பட் எந்த வெப்சைட்ல இருக்கோ அந்த இமேஜை கூகுளால ரிமூவ் பண்ண முடியாது. அதுக்கு அந்த வெப் மாஸ்டர்கிட்ட நம்ம ரிக்வஸ்ட் பண்ணணும். கான்டாக்ட் மூலியமா போய் இந்த இமேஜை ரிமூவ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணணும். அப்பதான் முழுமையா ரிமூவ் ஆகும். அடுத்து இந்த கூகுள் மேப்ஸ்ல, கூகுள் சர்ச்ல முறையா நீங்க ரிமூவ் பண்ணா அதுக்குள்ள ஃபார்ம் தான் இந்த இது ப்ளூ கலர்ல இருக்கா, திஸ் ஃபார்ம். அதுக்குள்ள போய் நீங்க எல்லா டீடைல்ஸையும் கொடுக்கணும். அதை நான் தட்டுறேன். இங்க பாருங்க, ரிப்போர்ட் கண்டென்ட் ஆன் கூகுள், ரிப்போர்ட் அ லீகல் ரிமூவல் இஷ்யூ. என்னோட இமெயிலை வெரிஃபை பண்ணிருச்சு. இங்க பாருங்க, டீடைல்ஸ் எல்லாத்தையும் படிச்சு பாத்துக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு வழக்கம் போல யுவர் இன்ஃபர்மேஷன், ஃபுல் நேம், எதுக்காக என்ன அப்படிங்கறத பக்காவா அந்த யூஆர்எல் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி சிக்னேச்சர் கொடுத்து சப்மிட் பண்ணீங்கன்னா முடிஞ்சது கதை. சோ இது ஒரு மெத்தட். அதுக்கு அடுத்து இன்னொரு மெத்தட் இருக்கு பாருங்க. திஸ் வெப் ஃபார்ம் இஸ் ஃபார் ரிக்வெஸ்ட் டு ரிமூவ் கண்டென்ட் ஆன் பேசிஸ் ஆஃப் லோக்கல் லா ரெகுலேட்டிங். அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு லா இருக்கும். அந்த லோக்கல் லா பிரகாரம் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் தான் இந்த மெத்தட். அதுக்கும் ஒரு ஃபார்ம் கொடுத்திருக்காங்க பாருங்க. திஸ் ஃபார்ம் ஹியர் ப்ளூ கலர்ல கொடுத்திருக்காங்களா, அதை தட்டி கூட போய் நீங்க அந்த டீட்டெயில பதிவு பண்ணீங்கன்னா அதை கூகுள் ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து இது எல்லாத்தையும் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் கூகுள்காரன் என்ன பண்ணுவான்னா, லூமன் அப்படிங்கிற ஒரு தரவு இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணி அவங்க ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுப்பாங்க கூகுளுக்கு. அப்ப கூகுள் நம்மளுடைய டேட்டா ஃபுல்லா விக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. நம்ம எதை ரிக்வஸ்ட் பண்ணிருக்கோமோ ரிமூவ் பண்ணிட்டு நம்ம டீடைல்ஸையும் கொடுத்துருவோம்ல, அப்ப அந்த முக்கியமான டீடைல்ஸை மட்டும்தான் இந்த லூமனுக்கு கொடுப்பாங்க. மற்றபடி எல்லாத்தையும் கூகுள் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அதுக்குண்டான செட்டப்பும் இங்க இருக்கு. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய செட்டப். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல புது செட்டப்பை நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. இப்ப அவங்களுடைய பிளாக்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன். கூகுளோட பிளாக்ல போட்டிருக்க சிம்பிளர் வே டு ரிமூவ் எக்ஸ்பிளிசிட் இமேஜஸ் ஃப்ரம் சர்ச். பாத்தீங்களா, ஒரு போட்டோ செலக்ட் பண்றோம். டாப்ல வந்து 3 டாட்டுக்குள்ள போய் ரிமூவ் ரிசல்ட், அதுக்கப்புறம் ஒரு இதை சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கெட் ஸ்டார்டட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான காரணத்தை கொடுத்துருப்பாங்க. அதையும் செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்துடணும். கொடுத்ததுக்கு அப்புறம் ஒண்ணுக்கு மேற்பட்ட இமேஜஸ் செலக்ட் பண்ணுமா, செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துடணும். முடிஞ்சுதா கதை. லெட் அஸ் நோ த டீடைல்ஸ், அடிஷனல் நேம் கண்டினியூ கொடுத்துடணும். கொடுத்ததுக்கு
கொடுத்ததுக்கப்புறம் டூப்ளிகேட்டு ஃபீச்சர் சர்ச் ரிக்வஸ்ட் சென்ட் கூகுளுக்கு அனுப்பியாச்சு. ஃபைனலி பாருங்க நம்மளுடைய இமெயிலுக்கு அவங்க அனுப்பிடுவாங்க. ஸோ இமெயில் வழியாவே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். எத்தனை லிங்கை வந்து நம்ம கொடுத்துருக்கோமோ அது டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் பாருங்க. ஸோ ரொம்ப எளிமையா நம்ம பயன்படுத்துற மாதிரி அப்டேட்டா கொடுத்துருக்காங்க கூகுள். வரும் நாட்கள்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல நான் பதிவு பண்ண இந்த அற்புதமான விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவேன். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். இருந்தாலும் குறிப்பா ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்லாய்.